எல்லாத்துக்கும் ஆதாரமா, அசைக்க முடியாத மலை போல நிற்கக்கூடியவர் இந்த பரம்பொருள். தானே தனக்கு தனமயமாய் நிற்கும் என்பது, இந்த உலகத்தில இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாத்திலும் நிறைந்து இருக்கக்கூடியவர். வியாபகமா இருக்கவரு. மற்ற எல்லாத்துக்கும் ஆதாரமா அ அந்த அவர் தான் அந்த வியாபகத்துக்குள்ள தான் எல்லாம் அடங்கி இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவர் அவர் தான். தானே தனக்கு தலைவனுமாமே என்பது, அவருக்கு மேலான ஒரு பொருள் இல்ல. அவரு சிவபெருமான் வேற யாரையாச்சும் வணங்கி அத வேண்டி நின்றுருக்காருன்னு எதுலயுமே நம்ம பார்க்க முடியாது. இப்படி அவருக்கு மேலான வேற தலைவன் இல்ல. எல்லாத்துக்கும் அவர் தான் முதன்மையா இருக்கக்கூடியவரு. அவரு வேற ஒன்ற சார்ந்து இருக்கக்கூடியவர் இல்ல. அவருக்கே எல்லாமே அவருக்குள்ள அடக்கமா இருக்கு. இந்த உயிர்